வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டுகிறேன். இப்ப நாம பாக்குறது அகத்திக்கீரை. அகத்திக்கீரையில் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். இது சீசனுக்கு தான் இந்த பூ வரும், அகத்தி பூவு. இந்த பூவை தனியாக நாம எடுத்து வணக்கி சாப்பிட்டா அவ்வளோ சுவையா இருக்கும். கசப்பு தன்மை அதிகம் இருக்காது. முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி செமையா இருக்கும். இந்த கீரையை நாம நல்லா இப்படி உருவி இதை பொடியாகவும் நறுக்கலாம், அப்படியாகவுமே வணக்கிக்கலாம். இதுல கால்சியம் சத்து அவ்வளோ இருக்குதுங்க. எலும்புக்கு அவ்வளோ வலிமை தரும் இந்த கீரை. வாரம் ஒரு முறை இதை சாப்பிடணுங்க. இது கிராமத்துல ரொம்ப எளிதா கிடைக்கும். மரம் வீடு தவறாம மரம் இருக்கும். சிட்டிலேயே இது விற்பனைக்கு வருது, வாங்கி சாப்பிடுங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கிக்குங்க. பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்குங்க. கீரையுடன் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா அதுவும் நல்லது. கடுகு, தாளிக்க கடுகு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து இந்த மிளகாய் போட்டு வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சு இந்த கீரையை சேர்த்து வணக்கணுங்க. தண்ணி அவ்வளவா சேர்க்க வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துக்குங்க. சிம்மில் வச்சு வணக்குங்க. நல்லா முருகுலா வணக்கணும். வணக்கிட்டு கடைசியில தேங்காய் சேர்த்துக்குங்க. நல்லா துருவி போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பொரியல் நல்லா இருக்கும். எலும்புக்கு அவ்வளோ வலிமை. இதுல சுண்ணாம்பு சத்து அவ்வளோ அதிகமா இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கம்மியா சேர்த்துக்குங்க. ஏற்கனவே அந்த கீரை கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கும். லைட்டா உப்பு சேர்த்துக்குங்க. சாப்பிட்டு பாருங்க. மேல விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் போட போறோம். உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. நன்றிங்க. ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுலாம் நல்லாயிடும் இதை சாப்பிட்டா. வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க. இதுல அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அல்சருக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை. சாப்பிட்டு பாருங்க. மேலும் விவரங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றிங்க.